ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம யூனிட் 12 ஆட்டம்ஸ்ல இருந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் அண்ட் ரதர்ஃபோர்ட்ஸ் நியூக்ளியர் மாடல். இந்த கான்செப்ட் பிசிக்ஸோட அடிப்படையா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். பயப்படவே வேணாம், நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட குறையாம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லித்தரேன். ஓகே, லெட்ஸ் டைவ் ரைட் இன். உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கேள்வி. நம்ம சுத்தி பார்க்குற எல்லாமே சாலிடா இருக்கு, ரைட்? அப்போ அதை செஞ்ச ஆட்டம்ஸும் சாலிடான பால்ஸா தான் இருக்கணும், கரெக்டா? ஆர் வெயிட் ஃபார் இட், அது 99% வெறும் காலி இடமா? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவு. சோ இந்த ஜேர்னில நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆட்டமை பத்தின பழைய ஐடியா என்னன்னு பாப்போம். அடுத்து அந்த ஃபேமஸ் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்குள்ள போவோம். அப்புறம் அதோட ஷாக்கிங் ரிசல்ட்டை பார்த்து புதிய நியூக்ளியர் மாடல்ல புரிஞ்சுக்கலாம். லாஸ்டா எக்ஸாம்ல பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு குவிக் சம்மரி. ரெடியா? போலாமா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செக்ஷன் 1. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு முன்னாடி அப்போ இருந்த சயின்டிஸ்ட் ஒரு ஆட்டமை எப்படி நினைச்சிட்டு இருந்தாங்கன்னு பாப்போம்ல. ஸோ அப்போ ஜே தாம்சன் ஒரு சயின்டிஸ்ட் 1898ல ஒரு மாடல் சொன்னாரு. அதுக்கு பேரு ப்ளம் புடிங் மாடல். நம்ம ஒரு ஸ்டைல சொல்லணுமா, ஒரு வாட்டர்மெலனை இமேஜின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த வாட்டர்மெலனோட ரெட் கலர் பார்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லா தான் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. அப்போ எலக்ட்ரான்ஸ் அந்த கருப்பு விதைகள் மாதிரி அங்கங்க அதுக்குள்ள எம்பெட் ஆகியிருக்கு. ஸோ த மெயின் பாயிண்ட் என்னன்னா, பாசிட்டிவ் சார்ஜ்னா ஒரே இடத்துல இல்ல, ஒரு பனியாரம் மாதிரி யூனிஃபார்மா பரவி இருக்கு. எக்ஸாம்பிள் இந்த மாடல் பத்தி கேட்டாங்கன்னா வாட்டர்மெலன் எக்ஸாம்பிளோட எழுதுங்க, ஃபுல் மார்க்ஸ் கன்ஃபார்ம். ரைட், இப்போ அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அந்த வாட்டர்மெலன் ஐடியா கரெக்டான டெஸ்ட் பண்ண ரூதர்ஃபோர்ட் டீம் என்ன செஞ்சாங்கன்னு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செட்டப் ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம பிரில்லியன்ட். பாயிண்ட் நம்பர் 1, ஒரு ரேடியோ ஆக்டிவ் சோர்ஸ்ல இருந்து குட்டி பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை ஃபயர் பண்றாங்க. அது ஒரு புல்லட் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்பர் 2, அந்த புல்லட்ஸை ஒரு ரொம்ப ரொம்ப தின்னான கோல்டு ஃபாயில் மேல டார்கெட் பண்றாங்க. எதுக்கு கோல்டு? ஏன்னா அதை தான் பேப்பரை விட 1000 மடங்கு தின்னான ஷீட்டா மாத்த முடியும். நம்பர் 3, அந்த புல்லட்ஸ் கோல்டு ஃபாயிலை தாண்டி எங்க போய் விழுதுன்னு பார்க்க சுத்தி ஒரு டிடெக்டர் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. சிம்பிளா இருக்குல்ல? ஓகே, சோ அந்த வாட்டர்மெலன் மாடல் உண்மையா இருந்தா என்ன நடக்கணும்? அந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு மிஸ்ட், ஒரு பனி மாதிரி ஆட்டம் ஃபுல்லா பரவி இருக்கிறதால அது ரொம்ப வீக்கா இருக்கும். சோ ஸ்பீடா வர அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் புல்லட்டா அதால பெருசா ஒன்னும் பண்ண முடியாது. சோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த புல்லட்ஸ் நேரா போயிடும், ஒரு சில மட்டும் கொஞ்சம் லைட்டா வழி மாறும். ஒரு புகை மண்டலத்துல நடந்து போற மாதிரி. ஓகே, இப்போ தான் ட்விஸ்ட். ரிசல்ட்ஸ்க்கு வருவோம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துச்சா? எஸ். ஆனா அவங்க சுத்தமா எதிர்பார்க்காத ஒன்னும் நடந்துச்சு. அதுதான் பிசிக்ஸ் ஹிஸ்டரியா மாத்தின விஷயம். அவங்க பார்த்த முதல் விஷயம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது மாதிரியே நடந்துச்சு. சரியா சொன்னா நிறைய ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் லைக் 99% எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கோல்ட் ஃபாயில ஊடுருவி நேரா போச்சு. சோ இது ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணுச்சு, ஆட்டம்ஸ்குள்ள நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பார்ட்டிகிள்ஸ் 8000த்துல 1 அப்படின்னு வச்சுக்கோமே. நேரா போறதுக்கு பதிலா இதோ ஒரு செவுத்துல பட்டு முறைச்சு பட்டுன்னு பின்னாடியே 180 டிகிரீஸ்ல பவுன்ஸ் ஆகி வந்துருச்சு. சீரியஸ்லி? இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒரு கொசுவலை மேல ஒரு டென்னிஸ் பால வேகமா எரிஞ்சா அந்த பால் திரும்பி உங்க முகத்திலே அடிக்கிற மாதிரி. இட் ஜஸ்ட் மேக்ஸ் நோ சென்ஸ். இதுதான் அந்த கேம் சேஞ்சிங் அப்சர்வேஷன். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்டோட வார்த்தைகளே அதை சொல்லிடும். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? இது எப்படி ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய பரங்கிய ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல சுட்டா அது திரும்பி வந்து உங்களையே தாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு. அந்த அளவுக்கு இது அவங்களுக்கு ஒரு பெரிய அன்பிலீவபிள் ஷாக். சோ இவர்தான் அந்த எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட், ஆட்டமோட உள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்ச அந்த பெரிய சயின்ஸ் டிடெக்டிவ். ஓகே, அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இந்த மிஸ்ட்ரி எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு பாப்போம். சோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ், ஒரு ஃபாஸ்டா வர ஆல்ஃபா பார்ட்டிகல் புல்லட்டை அப்படியே பின்னாடி பவுன்ஸ் பண்ண வைக்க அந்த ஆட்டம் உள்ள என்னதான் இருக்கணும்? இதுக்கு ஒரே ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்க முடியும். என்னன்னா, அந்த பனி மாதிரி பரவியிருந்த பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி ஸ்ப்ரெட் ஆகாம ஆட்டமோட எல்லா பாசிட்டிவ் சார்ஜும் அதோட நிறைய மாசும் ஒரே குட்டி இடத்துல ரொம்ப டென்ஸா ஒன்னா சேர்ந்து இருக்கணும். அந்த சாலிட் சென்டர்ல பட்டு தான் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல் பவுன்ஸ் ஆகி இருக்கு. இதுதான் எக்ஸாமோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வாட் டிட் ரதர்ஃபோர்ட் கன்க்ளூட்னு கேட்டா இதை தான் எழுதணும். சோ இந்த ஷாக்கிங் எவிடன்ஸை வச்சு ஒரு புதிய மாடல் உருவாச்சு, ரதர்ஃபோர்ட்ஸ் நியூக்ளியர் மாடல். இந்த மாடல் படி
ஆட்டம்க்கு நடுல ரொம்ப குட்டியான டென்ஸான பாசிட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அத சுத்தி எலக்ட்ரான்ஸ் பெரும்பாலும் எம்டி ஸ்பேஸ்ல ஆர்பிட் பண்ணுது. பாத்தீங்களா, வாட்டர்மெலன்ல இருந்து இப்போ ஒரு மினி சோலார் சிஸ்டம் மாதிரி ஒரு ஐடியாக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இந்த மாடல் ஆட்டம் எவ்ளோ எம்டின்னு சொல்றதுக்கு ஒரு செம்ம எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஒரு ஆட்டம் ஒரு பெரிய ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு இருந்தான்னு வெச்சுக்கோங்க. அதோட நியூக்ளியஸ் அந்த ஸ்டேடியமோட சென்டர்ல வெச்ச ஒரு கூலிகுண்டு அளவுக்கு தான் இருக்கும். ஜஸ்ட் இமேஜின், பாக்கி எல்லா இடமும் வெறும் காலி இடம். சோ நெக்ஸ்ட் டைம் ஒரு சாலிடான பொருளை பாத்தீங்கன்னா அது உண்மையிலே 99.99% எம்டி ஸ்பேஸ்னு நினைச்சுக்கோங்க. ரைட். இப்போ ரொம்ப முக்கியமான செக்ஷன். நம்ம எக்ஸாம்ல மார்க்ஸ் குறைக்கிற சில காமன் மிஸ்டேக்ஸை பார்ப்போம். இதெல்லாம் சைலண்ட் கில்லர்ஸ். சோ கொஞ்சம் கவனமா இருங்க. முதல் தப்பான நினைப்பு, டால்டன் சொன்ன மாதிரி ஆட்டம்ஸ் எல்லாம் சாலிடான பால்ஸ், கிரிக்கெட் பால் மாதிரின்னு நினைக்கிறது தப்பு. ஆனா உண்மை என்ன? ரதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ப்ரூவ் பண்ணது ஆட்டம்ஸ் ஆர் 99.99% வெறும் காலி இடம். அந்த ஸ்டேடியம் எக்ஸாம்பிள மறக்கவே கூடாது. ரெண்டாவது பெரிய தப்பு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது என்னன்னா அந்த பாசிட்டிவ் ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் கிட்ட போய் இடிச்சு பவுன்ஸ் ஆகுதுன்னு. நோ. ஆனா உண்மை என்னன்னா எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்பா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபாஸ்டா வர லாரி முன்னாடி ஒரு பூவை எரிஞ்சா என்ன ஆகும்? லாரி அதை நோட்டீஸ் கூட பண்ணாம போயிடும், ரைட்? அந்த மாதிரி தான் கனமான ஆல்ஃபா பார்ட்டிக்கல்ல அதே மாதிரி கனமான மேசிவான நியூக்ளியஸால மட்டும்தான் இப்படி பின்னாடி திருப்பி அடிக்க முடியும். எக்ஸாம்ல ரீசன் கேட்டா எலக்ட்ரான்ஸ் ஹேவ் நெக்லிஜிபிள் மாஸ் கம்பேர் டு ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ்னு எழுதணும். இந்த லாரி பூ எக்ஸாம்பிள நினைச்சுக்கோங்க, லைஃப்ல மறக்கவே மறக்காது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சோ இந்த அமேசிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோன்னு ஒரு வாட்டி குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாமா? ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. ரூதர்ஃபோர்டோட எக்ஸ்பெரிமெண்ட்ல ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ கோல்ட் ஃபாயில் மேல ஃபயர் பண்ணாங்க. அப்புறம் பெரும்பாலும் பார்ட்டிகல்ஸ் நேரா பூச்சு, ஆனா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி வந்துச்சு. அதனால ப்ளம் புடிங் மாடல் தப்புன்னு ப்ரூவ் ஆச்சு. ரைட். இந்த ரிசல்ட் என்ன காட்டுச்சுன்னா ஆட்டம்ஸ்க்கு நடுவுல ஒரு குட்டி டென்ஸ் பாசிட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு. அந்த ஆட்டம்ல பெரும்பாலும் எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கு. இந்த புதிய மாடலுக்கு பேர் தான் நியூக்ளியர் மாடல் ஆஃப் தி ஆட்டம். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் இந்த டாபிக்கோட ஹார்ட். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ ஒரு பெரிய மிஸ்ட்ரியை சால்வ் பண்ணிட்டோம். ஆனா சயின்ஸ்ல ஒரு பதில் கண்டுபிடிச்சா அது இன்னொரு கேள்வியை கிரியேட் பண்ணும். என்னன்னா, பாசிட்டிவான நியூக்ளியஸ் நெகட்டிவான எலக்ட்ரான்ஸ கண்டிப்பா தான் பக்கம் இழுக்கும்ல. அப்போ ஏன் அந்த எலக்ட்ரான் சுத்திக்கிட்டே இருக்கு? அது ஏன் உள்ள ஸ்பைரல் ஆகி போய் நியூக்ளியஸோட சேர்ந்து ஆட்டம் கொலாப்ஸ் ஆக மாட்டேங்குது? இதுதான் அடுத்த பெரிய மிஸ்ட்ரி. இதுக்கு பதில் தான் அடுத்த ஹீரோ நீல்ஸ் போர் சொல்ல போறாரு. அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். See you.